நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல, அது 2021 எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு மாஸ்க் போட்டு சைக்கிள்ல வந்து ஓட்டுன்னு வர்றாரு பாத்தீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைக்கிளை ஓட்டி வரதும், ஒரு கார் பின்னாடி ஃபாலோ பண்றதும், ஒரு கிட்டத்தட்ட 100-150 பைக் வந்து ஊர்வலமா போற மாதிரி ஒரு ஊர்வலம் நடத்திருக்காங்க நேத்து. எதுக்கு அந்த ஊர்வலம் நடத்துறாங்க? போலீஸ்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னா எதுவும் வாங்கவே இல்லை. இவங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு டிராபிக் ஜாம் ஏற்படுத்திக்கின்னு அங்க வந்து காவலை ஸ்டார்ட் பண்ண காவலர் நிறுத்துறாங்களே, அந்த பெண் காவலரை வந்து முறைச்சிக்கின்னு நீங்க யாரு தெரியுமா ஃபைன் கட்டலாம், கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இது எதுக்கு தெரியுமா கிரியேட் பண்றானுங்க? அங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்ணி உடனே வந்து காவல்துறை மேல தவறா பேசி, இந்த அரசு மேல தவறா பேசி, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், திமுக வந்து எங்களை பார்த்து பயந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கிட்ட ஒரு தவறான கருத்துக்களை கொண்டு போறதா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. புதுக்கோட்டையில் 2 வீலர் மற்றும் கார்களில் மொத்தமாக சென்று சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலான குடை வழங்கிய தாவேகாவினரை அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்துவதாக கூறி போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை. அதாவது ஒன்னு புரியுதா ஏன்னு தெரியல. இந்த மாதிரி பண்றதுனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி ஒருத்தனை வந்து விஜய் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு சைக்கிள் ஓட்ட விட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன்னா அவங்க சர்க்கஸ்ல பாக்குற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஏன்னா மென்டல் மாதிரி பண்ணுகிறானுங்க இவனுங்க. அறிவுக்குதா இது? கட்சி தானே இது? இல்ல வந்து இன்னும் மோடி வித்த காமிச்சுட்டு இருக்கானுங்க? நினைக்க மாட்டாங்க. இன்னும் சினிமா ஷூட்டிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அறிவு கிட்ட நாய்ங்களா இந்த மாதிரி பண்றதுக்கு காலி கிரவுண்ட்ல பண்ணிட்டு ரீல்ஸ் போடுங்களா? இந்த ரீல்ஸ் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு யாரும் சொல்லி அறிவு புத்திலாம் இருக்காடா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்கறாங்கடா அவங்களெல்லாம். வந்து கொஞ்சமாச்சும் அறிவு இல்லை. ஒரு அரசியல் கட்சியில எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கட்சின்றது தெரியாது அவங்களுக்குலாம். தெரியல வாங்க நாங்க சொல்லி தரோம். ஏன்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸ் ஏன்டா போயிட்டு நீங்க போலீஸை கேட்கற அளவுக்கு தகுதி இருக்கு உனக்கு?